சில நேரம் நம்முடைய பெற்றோருடைய தவறு நம்மளை பின்தொடர்ந்து வரதான் செய்கிறது இல்லையா? சில தவறு, அதுதான் சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம், பெற்றோர்களே நீங்கள் பொண்ணையோ பொருளையோ சேர்த்து வைக்கட்டா கூட பரவாயில்ல, நல்லதை என்ன பண்ணுங்க, செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வைங்க. நிறைய பிள்ளைகளுக்கு பெற்றோர் என்ன சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா, எதையாவது பொண்ணையாவது பொருளையாவது சேர்த்து வச்சா என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பொய்யாகவோ ஏமாற்றியோ நீங்கள் எதை சேர்த்து வைத்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமே கிடையாது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் பொய் சொல்லியோ ஏமாற்றியோ நீங்கள் எதை சேர்த்து வைத்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. அது உங்கள் பிள்ளைகள் அதை அனுபவிக்காது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றோர் செய்த சில தவறுகள் நம்மளை அப்படியே பின்தொடர்ந்தே வரும். யோசித்து பாருங்க, பெற்றோர் குடிகாரராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பிள்ளை என்ன ஆகும்? தேராது இல்லையா? பிள்ளையும் கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு இருந்தா பிள்ளைகள் என்ன பண்ணாது? அடுத்த நிலைக்கு போகாது. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது? நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா உங்களுடைய கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும், உங்க குடும்ப உறவு நல்லா இருக்கணும். உங்க குடும்ப உறவு நல்லா இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அது இயலாத காரியம். நீங்கள் மாற்ற வேண்டியது உங்க பிள்ளையே அல்ல, பெற்றோராகிய உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டும். என்னிடத்துல அப்படி ஒரு சகோதரர் சொன்னார், நான் தான் கெட்டு போனேன்ப்பா, நீ கெட்டு போகாத. நான் கேட்டேன், உன்னை யாரு கெட்டு போக சொன்ன அப்படின்னு கேட்டேன். நம்ம யாரை பார்த்து வளருகிறோம்? இப்ப நான் யாரை பார்த்து வளருவேன்? எங்க பெற்றோரை பார்த்து தான் வளருவேன், என் சகோதரனை பார்த்து தான் வளருவேன், என் உறவினர்களை பார்த்து தான் வளருவேன், எனக்கு முன்னாடி இருக்கிற பெரியவர்களை பார்த்து தான் வளருவேன். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்க பிள்ளைகளுக்கு பொன்னை பொருளை சேர்த்து வைக்காவிட்டா கூட பரவாயில்ல, ஒழுக்கத்தை, அன்பை, நீதியை, ஆசீர்வாதத்தை, கிருபைகளை சேர்த்து வையுங்கள்.